அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 22வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை, அதிகாரம் 3. பார்க்கலாமா குறள் எப்படி என்று? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இன்னொரு முறை. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் துறந்து வாழக்கூடிய ஒருத்தரை தான் துறவின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய பெருமையை நம்ம என்ன செய்ய முடியாது, அளந்து கூற முடியாது. இவ்வளோத்துக்கு இருக்கு, இவ்வளோத்துக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அளந்து கூற முடியாது. அப்படி அளந்து கூறினால் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரை பிறக்கிறாங்க இல்லையா, பிறந்து அதுக்கப்புறம் இறக்கக்கூடிய அந்த ஒரு வயது வரம்பை பற்றி சொல்லக்கூடிய அளவு தான் என்னது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஈடாக மாறிவிடும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எப்படின்னா இந்த செல்வம், புகழ், ஆசைகள் இவற்றில் எந்த ஒரு இதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, பற்று உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையுமே துறந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த கலர் வேணும், எனக்கு இந்த சாப்பாடு வேணும், எனக்கு மற்றவங்களை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பேராசை பிடித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையுமே துறந்து ஒரு துறவியாக வாழக்கூடியவர்கள். இவங்களை நம்ம யாருக்குமே என்ன செய்ய முடியாது, மனிதர்களுக்கு ஈடாக சொல்ல முடியாது. இறைவனுக்கு சமமாக சொல்லக்கூடியவங்க தான் யார், இந்த துறவிகள். வீட்டில் உள்ள எல்லா பொருள்களையும் அனைத்தையும், அதாவது கணவன், மனைவி, குழந்தைகள் இவற்றை அனைத்தையும் விட்டு துறவியாக நிறைய பேர் என்ன செய்திருக்காங்க, போயிருக்காங்க. புத்தர் கூட எப்படின்னா கொஞ்ச நாள் இல்லறம் நடத்தி அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்தார், துறவியாக போனார். ஆனால் இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க, புத்தரை வழிபடுறாங்க. துறவியாக இருக்கக்கூடிய அவரை என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. அதே மாதிரி வள்ளலாரை என்ன செய்கிறாங்க, அவர் துறவி, அவரை என்ன செய்கிறாங்க, எல்லாருமே வழிபடுறாங்க, தெய்வமாக வழிபடுறாங்க. அவங்க மனிதர்களுக்கு ஈடாக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆசையுமே கிடையாது. மனிதன் அப்படி கிடையாது, பொறாமை பிடித்தவன். என்னன்னா நம்ம அவர்களை விட என்ன செய்யணும், உயர்வாக இருக்கணும், அவங்கள விட நமக்கு புகழ் அதிகமாக கிடைக்கணும், நமக்கு நிறைய செல்வம் இருக்கணும், இந்த மாதிரி என்ன செய்வாங்க மனிதர்கள் நினைப்பார்கள். ஆனால் துறவிகள் அப்படி கிடையாது, முற்றிலும் திறந்தவர்கள். அகப்பற்று புறப்பற்று எதுவுமே இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, வாழக்கூடியவர்கள் இந்த துறவிகள். அதான் இந்த நம்ம வள்ளுவர் என்ன செய்திருக்காருன்னா, இப்படிப்பட்டவங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம அளந்து மதிப்பிட்டு சொல்ல முடியாதான். இறைவனுக்கு சமமாக தான் என்ன செய்ய முடியும், இந்த துறவிகளை நாம சொல்ல முடியும். அதான் அழகா திருவள்ளுவர் என்ன செய்திருக்காரு, குறள் எழுதி